இந்திய இராணுவத்தினுடைய வீர சாகச நிகழ்ச்சிகளை சாகச நிகழ்ச்சிகளை வானத்தில் போட்டு காட்டும் பொழுது அதை பார்ப்பதற்கு கூடிய மக்கள் லட்சக்கணக்கில் கூடுவார்கள் என்று தெரிந்த பிறகும் 15 லட்சம் கூடியதார்கள் என்று அவர்கள் சொன்ன பிறகும் அதில் முதல்வர் உட்பட குடும்பத்தார் அனைவரும் பார்த்த பொழுதும் உட்கார்ந்து அவர்கள் அமைதியாக பொறுப்பாக முறையாக பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்க்கப்பட்டார்கள் அவர்களுடைய இல்லத்திற்கு போக. ஆனால் அதே சமயம் வந்திருந்த மக்கள் 5 பேர் அந்த நெருக்கடியில் இறந்தார்கள் எனும் பொழுது அப்பொழுது என்ன பாதுகாப்பு என்ற கேள்வி வந்தது. அது பெரிதுபடுத்தப்பட்டதா என்ற கேள்வி. அப்போ நீங்க என்ன பண்ணியிருக்கணும், அந்த சாகச நிகழ்ச்சியை நடத்திய இந்திய இராணுவத்தின் மீது வழக்கு போட்டிருக்கணும். சார் பலியானவங்க மேல வழக்கு போடுவது தானே சார் உங்க பாணி, உங்க ஸ்டைல் அப்படியே நீங்க என்ன பண்ணியிருக்கணும், இந்திய இராணுவத்தின் மீதும் இங்க தென் இந்தியாவில் உள்ள அந்த இராணுவ பொறுப்பு அந்த விமானப்படை பொறுப்பு அதிகாரி மீது என்ன வழக்கு போட்டிருந்தா இப்போ வழக்கு போடுறது நமக்கு புரியும்.